News First, Prime Time, Sunrise. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர பிரதான செய்திகளின் முதலில் தலைப்புச் செய்திகள். மத்தியகுட ராணுவ முகாமின் ஆயுத களஞ்சிய சாலையில் இடம்பெற்ற வெடி சம்பவம் தொடர்பான பூர்வாங்க விசாரணை நீதிமன்றத்தில். ரத்தினபுரி மாவட்டத்துக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு. IS ஆயுததாரிகளை ஒடுக்குவதற்கான நடவடிக்கையில் துருக்கி ராணுவம் இணைவு. ஆசிய விளையாட்டு விழாவின் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் தங்கப் பதக்கத்திற்காக இலங்கை அணி இன்று களத்தில். காலைநேர பிரதான செய்திகளில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. மத்தியகுட ராணுவ முகாமின் ஆயுத களஞ்சிய சாலையில் இடம்பெற்ற வெடி சம்பவம் தொடர்பான பூர்வாங்க விசாரணையை நீதிமன்றத்தில் நடத்துமாறு ராணுவ தளபதி பணிப்புரை விடுத்துள்ளார். இது தொடர்பான விசாரணைகளை ராணுவ போலீசார் ஆரம்பித்துள்ளதாக ராணுவ ஊடக பிரிவு பணிப்பாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர தெரிவிக்கின்றார். இந்த சம்பவம் குறித்து ராணுவ தளபதி கவனம் செலுத்தியுள்ளதாக ராணுவ ஊடக பிரிவின் பணிப்பாளர் சுட்டிக்காட்டினார். ராணுவ தளபதியின் பணிப்புரைக்கு அமைய ராணுவ போலீஸ் குழு ஒன்று சம்பவ இடத்திற்கு நேற்று அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த குழுவினர் தீ பரவியமைக்கான காரணத்தை கண்டறிவதற்கான விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக ராணுவ ஊடக பணிப்பாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர கூறினார். மத்தியகுட பகுதியில் அமைந்துள்ள ராணுவத்தின் 5வது பொறியியல் படையணி முகாமின் ஆயுத களஞ்சிய சாலையில் நேற்று காலை திடீரென தீ பரவியிருந்தது. இந்த சம்பவத்தில் எவ்வித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரத்தினபுரி மாவட்டத்துக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று இரவு 7 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ரத்தினபுரி எஹலியகோட பிரதேசத்தில் இடம்பெற்ற 2 மண் சரிவுகள் காரணமாக 20 குடும்பங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிகின். வணக்கம். வணக்கம் டில்சாத். நாடு முழுவதிலும் அதிக மழை பெய்ததுடன் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் நாளை இந்நிலைமை தற்காலிகமாக குறைவடையக்கூடும். பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பரவலாக பெய்யக்கூடும். மத்திய சப்ரகம தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தெற்கு கரையோர பிராந்தியங்களிலும் காலை வேளைகளில் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுவது பொருத்தமானதாகும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடற்பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களின் பல இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள ஆழமற்ற கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகம் சில சமயங்களில் தற்காலிகமாக அதிகரித்து வீசுவதுடன் குறிப்பிட்ட கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். ஆகையினால் மீனவ சமூகத்தினரும் கடல்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இதேவேளை நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாது. நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு. இலங்கையில் விடுதலை செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 36 பேரும் ராமேஸ்வரத்தை சென்றடைந்துள்ளனர். இந்த மீனவர்கள் இலங்கை இந்திய சர்வதேச கடற்பரப்பில் இந்திய அதிகாரிகளிடம் கடற்படையினரால் நேற்று முற்பகல் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கடற்தொழிலுக்காக சென்றிருந்த போது அவர்களில் 76 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கடந்த மாதம் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர்.
மன்னார் மற்றும் ஊர்காவற்றுறை நீதிமன்றங்களினால் அனைத்து மீனவர்களும் விடுதலை செய்யப்பட்டதை அடுத்து மீண்டும் தமிழகம் திரும்பியுள்ளதாக எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட தமது 11 படகுகள் மிகவும் சேதமடைந்து கடலில் மூழ்கும் நிலையில் இருப்பதாகவும் அவற்றை உடனடியாக மீட்டுத் தருமாறு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக மீனவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பிரேத பரிசோதனை மேற்கொள்ளாது அரசு செலவில் அடக்கம் செய்யப்பட்ட சடலம் ஒன்றை தோண்டி எடுக்குமாறு மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மன்னார் கடற்கரை பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் 2 சந்தர்ப்பங்களில் கரையொதுங்கிய 2 சடலங்களில் ஒன்று பிரேத பரிசோதனையின்றி மாறுதலாக அரசு செலவில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து சடலத்தை மீண்டும் தோண்டி எடுக்குமாறு நேற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி சவுத் பார் கரையோரத்தில் முதலாவதாக கரையொதுங்கிய சடலத்தை பிரேத பரிசோதனையின் பின்னர் அடையாளம் காண்பதற்காக 2 வாரங்களுக்கு மன்னார் பொது வைத்தியசாலையில் வைக்குமாறும் அதன் பின்னர் அரசு செலவில் அடக்கம் செய்யுமாறும் சட்ட வைத்திய அதிகாரி அறிவித்துள்ளார். இதன் பின்னர் கடந்த 15ஆம் தேதி மற்றொரு சடலமும் அதே பகுதியில் கரையை ஒதுங்கிய நிலையில் அதனையும் அடையாளம் காணும் பொருட்டு 2 வாரங்களுக்கு வைத்தியசாலையில் வைத்திருந்த பின்னர் அரசு செலவில் அடக்கம் செய்யுமாறு சட்ட வைத்திய அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். 2 சடலங்களும் உருக்குலைந்து காணப்பட்டதால் முதலாவது சடலத்துக்கு பதிலாக 2வது சடலம் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. மற்ற சடலத்தை அடக்கம் செய்வதற்கு தயாரான போது தவறுதலாக சடலம் அடக்கம் செய்யப்பட்டமை தெரியவந்ததை அடுத்து நீதிமன்றத்தின் கவனத்திற்கு விடயம் கொண்டு செல்லப்பட்டது. இதனை கவனத்துக் கொண்ட மன்னார் நீதிவான் நாளை சனிக்கிழமை 4ஆம் தேதி சடலத்தை மீண்டும் தோண்டி எடுப்பதற்கு உத்தரவிட்டுள்ளார். கடுகஸ்தோட்டை பகுதியில் இன்று அதிகாலை வேன் ஒன்று பிகா ஓய கவர்ந்ததில் 3 உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் பெண் ஒருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு ஓட்டமாவடி பகுதியிலிருந்து மாவனல்ல பகுதி நோக்கி பயணித்த போது இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துர்கா கலாச்சார அமைப்பினால் முதற் தடவையாக கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வருடாந்த துர்கா உற்சவ விழாவில் நேற்று சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இன்றைய தினம் மகா நவமி பூஜையும் நாளைய தினம் மகா தசமியும் ஞாயிற்றுக்கிழமை விஜயதசமியும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த விழாவிற்கு MTV MBC ஊடக அனுசரணை வழங்குகின்றது. மகிஷாசுரனை துர்க்கை வதம் செய்தமையை நினைவு கூறும் வகையிலேயே துர்கா உற்சவம் வருடாந்தம் நடத்தப்படுகின்றது. இந்துக்களினால் அனைத்து கடவுள்களின் சக்தியாக துர்க்கை போற்றி வணங்கப்படுகின்றாள். துர்கா உற்சவம் எனும் இந்த கலாச்சார நிகழ்வு இந்தியாவிலும் உலகின் ஏனைய நாடுகளிலும் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. பொம்மலப்பிட்டி புதிய கதிரேசன் மண்டபத்தில் நடைபெறும் துர்கா உற்சவத்தில் கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. நேற்று முன்தினம் ஆரம்பமான இந்த நிகழ்வு எதிர்வரும் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறவுள்ளது. சக்தி விரதங்களில் முதன்மையான விரதமான நவராத்திரியை முன்னிட்டு வெள்ளவத்தை ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி தத்துவ திருக்கோவிலில் நேற்று விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. நவராத்திரி விரதம் புரட்டாதி மாதத்தில் சூரியன் கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் சக்தியை குறித்து நோக்கப்படும் விரதமாகும். நவராத்திரி விரத விசேட பூஜை வழிபாடுகள் வெள்ளவத்தை ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி தத்துவ திருக்கோவிலில் நடைபெற்று வருகின்றன. இந்த பூஜை வழிபாடுகளில் நேற்றைய தினம் 9ஆம் நாள் பூஜை வழிபாடுகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன. கல்வி, செல்வம், வீரம் இம்மூன்றுக்கும் அதிபதியாக விளங்கும் சக்திக்கு காலை முதல் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. உற்சவ மூர்த்தியான தேவி சரஸ்வதி வெண்தாமரையினால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருட்காட்சி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் மங்கள வாத்தியங்கள் முழங்க உள்வீதி வெளிவீதியுலா வலம் வந்தனர். பூஜை வழிபாடுகளில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். நவராத்திரியை முன்னிட்டு வெள்ளவத்தை ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி தத்துவ திருக்கோவிலில் விசேட பூஜை வழிபாடுகள் இன்றுடன் நிறைவடைய உள்ளன. இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.